ஹாய், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அத்திப்பழம் ஃபிக் ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அத்திப்பழம் ஜூஸ் எப்படி போடணுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அத்திப்பழம் இப்படி தான் இருக்கும். நான் மேலே தோலை கட் பண்ணியிருக்கேன். நான் நம்ம ஒரு 4 ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி 3 ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி கட் பண்ணணும், நார்மலாக அது மேலே இருக்கிற தோலை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டேன். இதையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரூட்ஸை நான் இதில் கட் பண்ணி ஜார்க்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதில் நமக்கு தேவையான சுகரை இதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு 1 ட்ரிப் இதை சுற்ற விட்டுடலாம். இப்போ நமக்கு நான் 4 ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு 1 ஃப்ரூட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மில்க்லாம் ஊற்றுறதுனால கண்டிப்பாக நமக்கு சுகர் தேவைப்படும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் நமக்கு எடுக்கும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் பாப்பா அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் அதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சுகர், ப்ரௌன் சுகர் கூட நம்ம ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் சுகர் போட்டுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு சுற்று ஓட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரூட்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் மில்க் கொஞ்சம் 3/4 கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக தான் நம்ம பால் தான் ஊற்றி அரைக்கணும். இல்லைனா அதெல்லாம் தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக 3/4 கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இது இப்படி இருக்குது. திருப்பி இதை ஒரு சுற்றிடலாம். இதுவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம திருப்பியும் அதில் பால் இல்லைனா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு 3/4 கப் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இன்னும் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க மில்கை. அதுக்கப்புறமா இன்னும் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லை. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தில் நம்ம ஒரு ஃபுல் கிளாஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 கிளாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான அளவு இது கொஞ்சம் இன்னும் திக்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது அலசும் போதே கொஞ்சம் இன்னும் திக்காக தான் இருக்குது. நம்ம கூட கொஞ்சம் ஒரு கிளாஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம குடிக்கிற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அத்திப்பழம் ஃப்ரூட் ஜூஸ் அழகான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இதோட அத்திப்பழத்தோட நன்மை என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட லோ ப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு ஃப்ரூட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் இந்த ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் அதிகமாக இருக்குங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது. நீங்களே கூகுளில் இதோட சர்ச் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். அத்திப்பழம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. அதனால் எப்படி ஒரு வாரத்தில் 1 டைம் ஆகுது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், முதியவர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் நல்லா கொடுக்கலாம். இதில் போனுக்கான தேவையான சக்தி கூட இதில் இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி பெரியவங்களுக்குலாம் இப்போவே கால் வலி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் போன்ஸுக்கு தேவையான பெனிஃபிட்டும் இந்த பழத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் அதிகமாக அவங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் இதில் ஹனி இல்லைனா ப்ரௌன் சுகர் இல்லைனா பனங்கற்கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் பனங்கற்கண்டு அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. ஏன்னா பெரியவங்களாயிட்ட அப்புறம் கொடுத்தா கசக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கொடுத்து பழகுங்க. இதை மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் லவ்லி டால்.